இந்த வ்ளாக் Thursday அன்னைக்கு எடுத்திருந்தது. அன்னைக்கு செக்கப் இருந்தது. இந்த செக்கப்புக்கும் ஹஸ்பண்டால வர முடியல. ஸோ நானும் மார்னிங் தான் போற மாரி இருந்தது. ஸ்கூட்டி எடுத்துட்டு போகல. பஸ்ல தான் போயாகணும். அதனால சீக்கிரமே கிளம்பிட்டோம். அங்க 5 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. போகும்போது மோர் அடிச்சு எடுத்துட்டு போகலான்னு பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து அடிச்சு எடுத்திருந்தேன். நார்மலா வாட்டர் குடிக்கிறதோட மோர் குடிக்கும்போது நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். மானுக்கு சுத்தமா மோர் பிடிக்காது. அவனுக்கு மாதுளம்பழம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். வீட்லேருந்து 4:40க்கு கிளம்பியிருந்தோம். இங்கேருந்து அண்ணா சாலை வரைக்கும் நடந்தே போயாச்சு. போகும்போதே கரும்பு ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டான். சரி அவனுக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாக போன உடனே பஸ் வந்துருச்சு. ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. மாறனை வச்சுட்டு இருக்கவும் உடனே இடம் கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:10 கிட்ட ஆயிடுச்சு. செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 7:40 கிட்ட ஆயிடுச்சு. போகும்போதே சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். சமத்தா உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ரொம்ப சமத்தா உட்காந்துருந்தான். நான் வரும்போது அவனுக்கு டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது 9 கிட்ட ஆயிடுச்சு. சிம்பிளாக டின்னர் முடிச்சிக்கலான்னு தக்காளி இது கூட வர மிளகா, பூண்டு, உப்புலாம் சேர்த்து சட்னி அரைச்சி தோசை ஊற்றியாச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.